எப்போதும் சிவபூஜை முடிந்த பின்பு சாப்பிடும் பழக்கம் கொண்டிருந்த சாக்கிய நாயனார் ஒரு நாள் வெளியே சென்றார். வழியில் ஒரு லிங்கம் வழிபாடு ஏதும் இன்றி இருப்பதைக் கண்டார். இதனால் மனம் வருந்திய அவர் லிங்கத்தை நீராட்டி மலர் போட்டு பூஜை செய்ய ஆசை கொண்டார். ஆனால் அவ்விடத்தில் மலர் ஏதுமில்லாத காரணத்தினால் ஒரு கல்லை எடுத்து மலராக எண்ணி அந்த லிங்கத்தின் மீது போட்டு வழிபட்டார். அதேபோல் தினமும் லிங்கத்தின் மீது கல் எறிந்து வழிபாடு செய்து அதன் பின் உணவருந்தி வந்தார். இதை கண்டவர்கள் சாக்கிய நாயனார் சிவபெருமானின் மீது கோபத்தில் கல் எறிகிறார் என நினைத்தனர். சில நாட்கள் சென்றன. ஒரு நாள் சிவ சிந்தனையிலேயே சிவபூஜை செய்யாமல் உணவருந்த அமர்ந்து விட்டார். திடீரென நினைவு வந்ததும் ஓடிச் சென்று கல் எறிந்து சிவபூஜை செய்தார். சிவ பக்தியுடன் இவர் எறிந்த கல் கைலையில் பார்வதியுடன் அமர்ந்திருந்த சிவபெருமானின் பாதத்தில் பொன்மலராக விழுந்ததாம். அதனால் மகிழ்ந்த இறைவன் பார்வதி தேவியுடன் இவருக்கு காட்சி கொடுத்து நாயன்மார்களில் ஒருவராக்கினார். இது போன்ற தகவல்களுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.